தமிழன்னையின் அருளால் இணைந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளு, வீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். கடியன் பூங்குன்றனாரின் அகிலம் போற்றும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு இலக்கணத்தை இந்த பூ உலகிற்கு முதலில் பறைசாற்ற பயன்படுத்திய இசைக்கருவி பறை. தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் பறையின் முக்கிய செய்திகளை 5 திணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவற்றில் முழக்கியுள்ளது. சங்க இலக்கியங்களில் பறையினை பல பெயர்களில் பாடியுள்ளார்கள் புலவர்கள். இன்பத்தில் உச்சியில் இருக்கும் போதும் துன்பத்தில் விளிம்பில் புகழும் போதும் பறை இசை பாங்காக ஒலிக்கும். உழைக்கும் மக்களின் இசை களஞ்சியம், தமிழர் வாழ்வியலின் முகம் என்று அழகாக பறை வருணிக்கப்படுகிறது. தாளங்களில் பல, அது சில சப்பரத்தடி, மருளடி, டப்பாடி, சாமியடி. அக்காலத்தில் அரசனின் ஆணைகள், அறிவிப்புகள் பறை இசையில் தொடங்கித்தான் செய்திகள் சொல்லப்படும். இதோ பறை இசை உங்களது செடி பறைக்கு இனிமை சேர்க்க வருகிறார்கள் நமது உடன்பிறப்புகள். பறை, கலை, இயற்கை, மக்கள். பறை, கலை, இயற்கை, மக்கள். பறை, கலை, இயற்கை, மக்கள்.
பற்றி நம்மால் உணர முடியுது. இந்த குழந்தைகள் ஆடும்போது நம்ம பார்த்தோம். இந்த உணர்ச்சியோட ஒரு சில வார்த்தைகளை உங்களை பகிர விரும்புகிறேன். தூக்கும் புலியை அறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த கவிதை வரிகளின் வாயிலாக தமிழிலும் விழிப்புடனும் துடிப்புடனும் இருப்பதற்கு தமிழையும் பறையையும் சமநல கருவிகளாக பாவேந்தர் கருதியிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தொல்காப்பியம் தொடங்கி தற்கால இலக்கியங்கள் வரையில் பல்வேறு நூல்களில் பல பறை இசை பற்றிய குறிப்புகளையும் பலவித பறை இசை கருவிகளையும் அதன் பயன்பாடுகளையும் பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் பறை இசை தமிழுக்கு இணையான தொன்மையையும் பாரம்பரியத்தையும் கொண்டுள்ளதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழினம் பயன்படுத்தி வருகிற இந்த பறைதான் மேளம், மிருதங்கம் போன்ற தோல் கருவிகளின் முன்னோடி என்றால் அது மிகையல்ல. ஆதியில் விலங்குகளை விரட்ட பிறந்த இப்பறை இன்றும் கைவிலங்கு